கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ அம்மன் கையில் சூலம் வைத்திருப்பது எதற்காக அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் இருக்கின்ற நிலையில் அம்மனின் கையில் எதற்காக சூலம் உள்ளது என்று நாம் தெரிந்து கொள்வோம். தேவர்கள் முனிவர்கள் ஆகியோர்களை காப்பதற்காக சிவபெருமான் அசுரர்களை வதம் செய்கிற போதெல்லாம் அவருடைய கையில் அம்மன் பார்வதியே சூலமாக இருப்பதாக ஐதீகம். சக்தியும் சிவனும் சேர்ந்தே இந்த பிரபஞ்சம் இயங்குவதன் அடிப்படையில் அழிக்கும் செயலின் போதும் சிவசக்தி இணைந்தே இருப்பதாக ஆகமங்கள் கூறுகின்றன. அவ்வாறு சூலபாணியாக திகழ்வதால் தேவிக்கு சூலினி என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தபோது சக்தியே வேல்வடியில் துணை நின்று உதவி செய்தாள். அதனால் அவள் சக்தி என்றும் அழைக்கப்படுகிறாள். தாயை காணும் குழந்தை மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது போன்று தேவியை கண்டதும் பக்தன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவே அம்பிகை அபயகரத்துடன் காட்சியளிக்கிறாள். தேவிக்குரிய ஆயுதமாக கருதப்படுகிற சூலம் ஒரு தண்டத்திலிருந்து 3 கிளைகளோடு காணப்படுகிறது. அத்தகைய அமைப்புடைய சூலத்தை நெடுவேல் முத்தலைவேல் என்றும் கூறுவர். இவை 3 சக்திகளான ஆக்கல், அழித்தல், காத்தல் ஆகியவற்றை குறிப்பதாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக சூல வடிவமானது பல்வேறு நிலையோடு ஒப்பிடப்படுகிறது. மனிதனின் விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற 3 நிலைகளாகவும் மனம், வாக்கு, காயம் என்றும் கூறப்படுகிறது. ஒரு மனிதன் எப்போதும் இந்த 3ஆலும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். மனம் ஒன்று நினைக்க, வாக்கு ஒன்று சொல்ல, காயம் ஒன்று செயலில் ஈடுபடக்கூடாது என்பதையே சூலத்தின் வடிவம் காட்டுகிறது. வாழ்வில் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3ஐயும் முறையாக கடைபிடிப்பவர்கள் தேவியின் அருள் பெற்று மகிழ்வார்கள். சரியை, கிரியை, ஞானம் ஆகிய 3 சக்திகளும் ஒவ்வொருவருக்கு சிந்திக்க வேண்டும் என்பதையும் சூலம் காட்டுகிறது. சூலத்தை வெறும் சொல்லும் ஆயுதமாக காணாமல் தத்துவ வார்த்தமாக தரிசிக்க வேண்டும். அதனால்தான் அம்பிகையை வர்க்க தாந்திரி, காத்தல், அழித்தல் ஆகிய தொழிலுக்கு என்று கூறுவார்கள். 3 தொழிலுக்கு அதிபதியாக திகழ்கின்ற அன்னை 3 கிளைகளுடன் இருக்கின்ற தண்டம் என்ற சூலத்தை கையில் வைத்திருப்பது அதிசயம் அல்லவே. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று முக்காலங்களையும் கடந்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் அன்னையின் திருவடியை எப்போதும் பற்றியிருக்க வேண்டும். அவ்வாறு அன்னையின் திருவடிகளை பற்றுவதற்கு ஏற்படும் தடைகளை தனது கையில் இருக்கும் சூலத்தால் நீக்கி அன்னை அருள் புரிவாள் என்பது நம்பிக்கை. மனம், வாக்கு, காயம் ஆகிய 3க்கும் அம்மன் கையில் இருக்கும் சூலத்திற்கும் உள்ள தொடர்புகளை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.